ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். 2 நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, லக்ஷ்மி அம்மா பற்றி. ஸோ அதை நிறைய பேர் பார்த்துட்டு, சாய்ராம் நாங்களும் அந்த காயினை 108 காயினை வச்சு பண்ணோம், எங்களுக்கும் நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது, ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து மேலும் வந்து சாய்ராம் நாளைக்கு வந்து நரசிம்மர் ஜெயந்தியாச்சு, நீங்கள் நரசிம்மர் உங்கள் பூஜை தான் இதில் நான் பார்த்துருக்கேன், நரசிம்மர் ஃபோட்டோஸ் இருக்கும் உங்கள் சென்டரில், ஸோ நீங்கள் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுகிறீங்களா அப்படின்னாங்க. ஸோ மக்கள் கேட்குறதுனால நம்மளால் சொல்ல வேண்டிய கடமையாகுது. சாய்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சாய்ராம். நாங்கள் சாய்பாபாவை கும்பிட ஆரம்பிக்கும் எங்களுக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி தான் மெயினான கடவுள், ஏன்னா குலதெய்வம். அவன் கடவுளாக வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப நாங்கள் தான் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு கஷ்டம் பயங்கரமான பிஸ்னஸ் லார்ஜ் கஷ்டத்தில் இருக்கும்போது சாயப்பா அந்த கஷ்டத்தில் எங்களுக்குள்ளே வந்தார். அப்புறம் நாங்கள் முழுக்க முழுக்க சாயப்பாவே எல்லாமேன்ற மாதிரி இருக்கும்போது அப்போ சாயப்பா வந்து சொன்ன ஒரு என்னென்னா, நரசிம்மரை போய் பாரு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்தது. நான் எப்பவுமே சோளிங்கருக்கு தான் நான் போவோம், சோளிங்க நரசிம்மர் சொல்லிட்டு போவோம். அவர் அங்கே அங்கே ரொம்ப வாலண்டியாக போக சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் நான் இல்லைப்பா, நான் உங்களே தான் நான் கும்புறேன், எனக்கு குருவும் நீங்கள் தான், கடவுளும் நீங்கள் தான், எனக்கு எதுவுமே போதும் அப்படின்போது இல்லை நீ போகணும் அப்படின்ற மாதிரி கட்டத்தில் இருந்து, அப்போ ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது சரி அப்பா சொல்லும்போது நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. அப்போ எனக்கு உண்மையாக சொல்லணும்னா போகிற அளவுக்கு போயிட்டு வர அளவுக்கு எங்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, அதுதான் உண்மை. போகிற அளவுக்கு வேணால் இருக்க தவிர வர அளவுக்கு இல்லை. இதுவே நினச்சி நான் படுக்கும்போது நைட் காலையில் போகணும், நைட்டு அப்பா சொல்லிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு படுத்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத எப்பயோ கொடுத்த ஒரு அமௌண்ட் அன்றைக்கி காலையில் எனக்கு தேடிக்க, அதுவும் சீக்கிரமாக விடிய காலையிலே கிடைக்கிது, நினச்சி பார்க்கல. ஸோ அப்பா போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தீர்க்கமாக முடிவாயிட்டு நான் அப்பா அங்கே போகிறேன். எப்பவுமே போகும்போது வந்து நான் அப்பாவோட நாம தான், நம்ம சாயப்பா நாம தான் சொல்லிட்டு நான் போகிறேன். நரசிம்மர் அப்பா பற்றி எனக்கு பெருசாக எந்த இதுவுமே அதிகமாக தெரியாது, கும்பிட்டதே இல்லை. எங்கள் வெங்கடாஜலபதி அப்பா பற்றி தெரியும் தவிர நரசிம்மர் அப்பா பற்றி சுத்தமாக தெரியாது. அப்பா போக சொல்கிறார் அந்த இதில் நான் போய் சோளிங்கருக்கு போகிறேன், போய் மலை மேலே ஏறி 1300 படிக்கட்டு ஏறி போய் சாமி தரிசனம் பண்ணுறேன். சாமி தரிசனம் பண்ணும்போது நான் எப்பவுமே எல்லார் கடவுள்கிட்டையும் வேண்டது ஒரே தான், எல்லோரும் நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சாயப்பா கும்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பொதுவாக வேண்டுவேன். ஏன்னா சாயப்பாவை கும்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு நல்ல குணங்கள் நற்குணங்கள் பொதுவான படையில் தான் வேண்டணும் அப்படின்றதுனால, அதனால் நான் எப்பவுமே அவர் கும்பிட ஆரம்பித்தப்போ பொதுவாக நான் இப்படி தான் வேண்டுவேன், எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும் வேணும் மாட்டேன். நான் என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன தேவையோ கடவுளுக்கு தெரிய போகுது, நம்ம பொதுப்படியாக தான் நான் எப்பவுமே வேணும். இதை தான் நான் நரசிம்மரை பார்த்துட்டு நான் வேண்டிட்டு சரி அப்போ நான் வேண்டிட்டு நான் வெளியே வரேன். ஸோ இந்த சோளிங்கர் பொறுத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா என்னென்னா, அங்கே வந்து யோக நரசிம்மர் ஆகுது. மிச்சம் இந்த 12 மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் அவர் வந்து கண் திறப்பார். கண் திறந்த யோகத்திலேருந்து வெளிப்பட்டு கண் திறந்து மக்களை பார்ப்பார். மற்ற நேரத்துலலாம் யோகத்தில் தான் இருப்பார். அதனால் அந்த நேரம் அந்த கார்த்திகை மாதம் மட்டும் அளவுக்கு மீறிய கும்பலாக இருக்கும். எனக்கு அப்போ எனக்கு போக சொன்னதும் கார்த்திகை மாதம் தான் எனக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியாது, அவர் போக சொல்லிட்டாரே, இதை நைட்டு நான் போகல பண்ணல போகணுன்னது நைட்டு கிளம்பி காசு கிடச்சிச்சு. ஸோ போயிட்டேன். ஆனால் சரியான கும்பல். அதில் எப்படியோ போய் சாமி தரிசனம் நல்லபடியாக அந்த அவ்வளோ கும்பலையும் எனக்கு மட்டும் டக்குன்னு அந்த போகும்போது க்ளோஸ் பண்ணுற நேரம் அதை நிற்க வச்சுட்டு அந்த மத்தியான நேரம் திருப்பியும் ஆரம்பிக்கும் போது அதாவது பூஜைலாம் பண்ணாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயும் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்து சாமி தரிசனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் போச்சு. இல்லைன்னா திருப்பதி மாதிரி திருத்திட்டு இருந்தாங்க. அந்த மற்ற நேரத்தில் போனால் நல்லா பார்க்கலாம், இந்த மாதிரி நேரத்தில் திருப்பதி மாதிரி தான் சீக்கிரம் கிளம்புங்கன்னு அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அந்த டைம் கேப்பில் எனக்கு நிறைய நேரம் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அது ஒரு சந்தோஷம். நான் இதை தான் வேண்டிட்டு அப்பயும் எனக்கு பெருசாக நரசிம்மர் அப்பா பற்றி ஒன்றும் ஈடுபாடு இல்லை. வந்ததுக்கு ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு நன்றி சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்போது சாயமாக ஃபோன் பண்ணாங்க, போய் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்தால் உக்காந்துட்டு போகணும் இல்லையா, சொல்லின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இங்கே உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஏன்னா மலை மேலே இருக்கிறதுனால நிறைய ஸ்பேசஸ்லாம் அதிகமாக இல்லை, கச்சிதமாக இருந்தது. அப்போ அது மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது, கார்த்திகை மாதம் மழை வேறு பெஞ்சு மக்கள் நடந்து அந்த இடம்லாம் பாதப்பட்டு அந்த இடமே ஈரமாக இருந்து அதில் ஏதோ ஒரு இடத்துல உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. உட்கார கூட இல்லை, அப்போ தான் ஃபோன் வந்தது. ஃபோன் பண்ணோன்னே இங்கே என்ன பண்ணுறீங்க எதுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி வந்துட்டேன், இப்போ தான் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன், உட்காரதுக்காக பார்த்துட்ருக்கேன். இல்லை அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வந்து தெரிஞ்ச சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து அபோபிலம் சொல்லிவிட்டு
நரசிம்மரோட கோவில், அவர் அவதாரம் எடுத்த ஒரு கோவில் ஆந்திரா பிரதேசத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து போயிட்டு வந்தாங்களாம். அதனால் அவங்க டாலர் ஃபோட்டோ பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவரோட ஃபோட்டோ பார்த்தோன்னே, இப்போ தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்க, நேற்று நைட்டுலேருந்து இவ்வளோ பேசிட்டு இப்போ தான் போனீங்க, நீங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே அவர் வந்துட்டார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சாயப்பா சொன்னால் அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குன்றது இது ஒன்று அப்படின்னாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே போகல, அதுக்குள்ளே வந்துட்டாங்களே, வீட்டுக்கு போயிட்டாரு, இவ்வளோ பவர்ஃபுல்லாக, நம்மளுக்கு இவரை பற்றி ஒன்றுமே தெரியலையே. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, இவரை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, தெரியவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் விரும்பாமல் விட்டுருமே, எவ்வளோ பெரிய தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புக்கு வாங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு புக்கு வாங்குறது, டாலர் வாங்குது, இதெல்லாம் உக்காரில் போயிட்டு எல்லாம் அந்த ஸ்டாலில் போயிட்டு எல்லாமே என்னென்ன அவரை பற்றி தெரிஞ்சது எல்லாமே வாங்கிக்கிட்டு நான் வந்தேன். அப்புறம் படிப்படியாக எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது. ஸோ அவரோட நரசிம்மரப்பாவோட பிளெஸிங்ஸ் நிறைய தனிப்பட்ட முறையில் கிடைக்கும் ஆரம்பிச்சிது. அது நான் தனியாக எனக்கு எப்படிலாம் கிடைச்சது நான் அப்போ ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கூப்பிட்ட நரசிம்மரை பற்றி சொல்லணுன்னா அவரோட ஸ்பெஷல் என்னென்னா, மனசார உருகி கூப்பிட்ட உடனே வந்து பார்க்குற ஒரு கடவுள்னால் அவள் தான். தூணிலும் இருப்பாள், துரும்பிலும் இருப்பாள்னு இந்த பழமொழிக்கு உதாரணமே நரசிம்மர் தான். ஏன்னா தூணிலும் இருப்பாள், துரும்பிலும் இருக்கிற மாதிரி அந்த தூணை அடிக்கும் தானே அது அதுலேருந்து வெளிப்படுவார். ஸோ அந்த நொடியிலே காட்சி கொடுக்குற ஒரு பகவான். நம்ம மனசார நினச்சா உடனே பிரத்யட்சமாவார். ஏன்னா உண்மையாகவே சாயப்பா சொல்லி நான் சும்மாதான் ஆத்மாத்மா கூட வேண்டலை, உண்மையாகவே சொன்னோன்னா சொல்கிறாரு, நம்ம போகணும், நம்ம கடமை, அப்படி தான் வேண்டிக்கிட்டு வரேன். அவர் வீட்டுக்கு வரான்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்ட குரலுக்கு வர ஒரு ரொம்ப தூய்மையான, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 10 அவதாரத்தில் எது முதன்மையாக நல்ல அவதாரம், மக்களுக்கு டக்குன்னு ஓடியந்து செய்கிற ஒரு அவதாரம் அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மர் அவதாரம். அந்த அவதில் பல கோலங்கள் இருக்குது. யோக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், இந்த லக்ஷ்மி நரசிம்மர், நிறைய அவதாரங்கள் இருக்குது. அதில் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அவதாரம். நீங்கள் நாளைக்கு வந்து நரசிம்மர் ஜெயந்தி. ஸோ அவர் அவதாரம் எடுத்து அந்த தூண்லேருந்து பிறந்து வந்த நாள். ஸோ நீங்கள் நாளைக்கு 6 மணிக்கு மேலே தான் போகிற, காலையில் 6:30க்கு மேலே தான் வருது நினைக்கிறேன் சுவாதி நட்சத்திரம். ஸோ நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும், நைட்டு கூட எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக அவருக்கு பூஜை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஃபோட்டோ இருக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருக்க மாட்டீங்க. தப்பில்லை, வாங்கினா சின்னதாக வாங்குங்க, முடியலைனாலும் தப்பில்லை. விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கையை அந்த ஜோதியை நீங்கள் நரசிம்மராக வேண்டிக்கிங்க. சரி, பூஜையெல்லாம் நிறைய பண்ணணுமா? ஒன்றும் இல்லை. அவர் வந்து ரொம்ப சிம்பிள். அவர் ரொம்ப தூய்மையான அன்பு தான். மனசார அப்பா லக்ஷ்மி நரசிம்மர் அப்பா அப்படின்னு வேணால் அவர் அந்த இடத்துல அந்த நிமிஷம் நிற்பார். இதுதான் அவரோட ஸ்பெஷல். அவருக்கு வந்து சிவப்பு கலரில் இருக்கிற பூவெல்லாம் பிடிக்கும். பன்னீர், ரோஜா, அந்த மாதிரி சிவப்பு கலரில் என்ன இருந்தாலும் பூ வைங்க. அப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நிறைய பால் பாயாசம், கேசரி, அது இது உங்களால் என்ன பண்ண முடிஞ்சாலும் சொன்னுங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு பானகம் சொல்லுவாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று எப்படி செய்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை செய்கிறோம். ஒரு கிளாஸில் அவருக்கு வந்து கிளாஸில் எடுத்துக்கோங்க. உங்களை பொறுத்து சொம்ப கூட எடுத்துக்கங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும்னா லெமனு, எலுமிச்சம்பழம், வெல்லம், ஒரு சிட்டிகை சுக்கு, அப்புறம் ஏலக்காய். இந்த 4 விஷயந்தான். இதை ஜூஸ் மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் புரிஞ்சு அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வெள்ளத்தை, சுகர் போடக்கூடாது. ஒன்று நாட்டு சர்க்கரையாக இருக்கணும், இல்லை வெல்லமாக இருக்கணும். வெள்ளை சர்க்கரை கலக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இந்த 4 விஷயம். அதுக்கப்புறம் சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், இது 3மே கலந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவார். அவருக்கு நீங்கள் அந்த பானகமாக வைங்க. நீங்கள் அந்த வச்சா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னே நினச்சிக்கிங்களேன். அவருக்கு நான் எப்போவுமே எல்லா வகையிலும் வச்சாலும் இதை நான் மறக்காமல் எல்லா பொருளும் வச்சு இதை வச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவர் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் வந்து என்னென்ன வகையாக செஞ்சு நீங்கள் வச்சு இது வைக்கலன்னா மனக்குறையாக நினைப்பாருன்னு. நீங்கள் எதுவுமே வைக்காமல் இதை தான் வச்சாலும் அது சந்தோஷமாக ஏற்றுப்பார். அந்த மாதிரி அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டியான கடவுள். நீங்கள் தாராளமாக நாளைக்கு இதை வச்சு ஏதாச்சும் கூட நெய்வேதியமாக உங்கள் இஷ்டம் எதாவது பண்ணி வச்சாலும் சரி, இல்லைனாலும் இதை வச்சு அவர்கிட்ட மனசார வேண்டிக்குங்க. இதுக்கெல்லாம் நிறைய டைம் ஒதுக்கணும், அவரோட 108 மந்திரம் சொல்லணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. சுவாதி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு இது அவரோட பர்த்டே, மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நைட்டு வரைக்கும், நைட்டு 10 மணி ஆனாலும் விளக்கேற்றி இதை பண்ணிவிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த கோரிக்கை
லக்ஷ்மி நரசிம்மரப்பா உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவார். இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணோம், நிறைய மாற்றங்கள் வந்தது. எனக்கு சாயப்பா தான் இங்கே போ இந்த மாதிரி செய்யின்னு சொன்னதும் நம்ம சாயப்பா தான். இப்போது உங்களுக்கு சொல்கிறதும் சாயப்பா தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.